இந்த மாதிரி பேக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நிறைய பேக் வந்து இருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் பையாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா கிஃப்ட் பேக்காக இருக்கட்டும், எந்த பேக்காக இருந்தாலும் நம்ம நிறைய பேக்ஸை வந்து வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். ஸோ அப்படி தூக்கி போடாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசா செலவு இல்லாமங்க. பாருங்கள், அந்த பேக்கை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேக்குடைய 2 சைடில் ஆப்போசிட் சைடில் கட் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் 3 தையல் வந்து போடணுங்க. சென்டரில் ஒரு தையலும் 2 ஓரங்கள்லையும் ஒவ்வொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொன்ன மாதிரி 3 தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன். கைப்பிடியை சென்டரில் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்க மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், தச்சு முடிச்சிட்டேன். நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நிறைய பொருட்களை நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இபி கார்டு, கேஸ் புக்கு, பேங்க் பாஸ்புக், இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியுங்க. இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு மஞ்சள் பையை யூஸ் பண்ணி 0 காசில் சூப்பரான மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி பண்ணி